सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. सिद्धांत बिंदु अंजावद श्लोकम अवतारिते. ननु तय एषोणिमा अणोरणीयान् इति ब्रह्मणः अणुत्वश्रुतेः अंगुष्ठमात्रः पुरुषः आराग्रमात्रो ह्यवरोऽपि दृष्टः इत्यादि श्रुति प्रतिपादित अणुत्व विशिष्ट जीवाभिन्नत्वाच्च न ब्रह्मणः सर्वव्यापकत्वम् इत्याशङ्क्य ब्रह्मैवेदम् अमृतं पुरस्तात् ब्रह्म पश्चात् ब्रह्म दक्षिणतश्चोत्तरेण अधस्तोर्ध्वं च प्रसृतं ब्रह्मैवेदं विश्वमिदं वरिष्ठम् तदेतद् ब्रह्मा पूर्वम् अनपरम् अनन्तरम् अवाह्यम् इत्याद्याश्रुतयः निर्विशेषमेव ब्रह्म प्रतिपादयन्तीति पूर्वोक्तमेव दृढयन्नाह. என்னன்னு சொன்னா இங்க ஒரு சந்தேகம். பிரம்மம் ஒரு அணுஸ்வரூபம் அப்படின்னு ஸ்ருதியில சொல்லியிருக்கு. தய ஏஷோணிமா ஐததாத்யம் இதம் சர்வம் அணிமான்னு சொல்லியிருக்கு பிரம்மத்தை பார்த்து. ததேவ சௌமியத மக்ராசீத்ங்கிறது பிரம்மன் தானே, சத்துங்கிறது. அந்த சத்தை பார்த்து அணிமா அப்படின்னு சொன்னா அது அணு ரூபமா இருக்கு அப்படின்னு தெரியுது. அணோரணியான் மகத்தோ மகியான், மகத்தோ மகியான் இப்ப சொல்லக்கூடாது, அணோரணியான் மாத்திரம் சொல்லிக்கணும். அதாவது அணுவை விட அணுவா இருக்கு அப்படின்னு சொல்றது பிரம்மத்தை தான் சொல்றது இது. அதனாலே பிரம்மங்கிறது ஒரு பரமாணு ஸ்வரூபம் அப்படின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லை, பிரம்மத்தை அணுவாக வச்சுட்டாத்தான் அணுவான ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும். ஜீவபிரம்ம ஐக்கியம்ங்கிறது வேதாந்த சித்தாந்தம் சொல்லப்படுறதோ இல்லையோ. அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா இருக்கிறச்ச ஜீவன் மாத்திரம் அணு, பிரம்மம் அணு இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? ஆகையாலே ஜீவபிரம்ம ஐக்கியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஜீவன் அணு இதையும் அணுன்னு சொல்லிட வேண்டியது, அதான் தேவையில்லைங்கிற. ஜீவன் அணுங்கிறதே முதல்ல சித்தமா இல்லையா, அதையே விபுன்னு சொல்லிட்டு இருக்காளேன்னு கேட்டா இல்லே, திருப்பி என்ன சொல்றது பாருங்க. அங்குஷ்ட மாத்திர புருஷா, அங்குஷ்ட அளவுதான் இருக்கு ஜீவன் அப்படின்னு சொல்றது. இது போறல அடுத்த சிச்சுவேஷன் கொண்டு வரார். ஆராகிர மாத்திரோ எவரோபி திருஷ்டா, ஜீவனை பத்தி சொல்றது இந்த ஸ்ருதி. அந்த ஆரம் அப்படின்னு அயப்ரோத ஸ்தோத்திரப்ரோத அயஷ்டலாக்கா விசேஷான்னு அதுக்கு விவரணம் பண்ணுவான். வண்டிக்காரம் அந்த மாட்டை விரட்டுறதுக்கு ஒரு ஷாட்டை வச்சுட்டு இருப்பான்னு இல்லையோ, அந்த ஷாட்டையில அக்ரபாகத்துல ஒரு சின்ன ஊசி வச்சிருப்பானா. ஊசி பரம சூக்ஷமான ஊசி. ஒரு அடி வச்சாருன்னா அந்த ஊசி மாட்டுக்கு உள்ளவரையில் போயிட்டு வந்துடும். அதுக்கு பயந்துட்டே மாடு ஓடும். அதுதான் ஆரமா அந்த ஊசி. அந்த ஊசியுடைய அக்ரம் எவ்வளவு சூக்ஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஜீவன் சூக்ஷமா இருக்கிறதாக அராக்ர மாத்திரா அப்படின்னு இந்த ஸ்ருதியால தெரியுது. இத்தியாதி ஸ்ருதி பிரதிபாதித்த அணுத்துவ விசிஷ்ட ஜீவ அபிநத்வாச்சு. இத்தியாதி ஸ்ருதிகள் அணுத்தை சொல்றது ஜீவனுக்கு அணுக்கம் அப்படின்னு. அப்பேற்பட்ட அணுவான ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படிங்கிறத வச்சுட்டோம் நாம பிரம்மமும் ஒரு அணுவாத்தான் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். அதனால என்ன பிரம்மணஹா சர்வ வியாபகத்துவம், பிரம்மம் எல்லாத்தையும் வியாபிக்கின்று இருக்கு. சர்வ வியாபகம் அத்விதீயம் பரமானந்த போத ரூபம் பிரம்மா அப்படின்னு சொன்னது சரியில்லை அப்படின்னு தோன்றது. இத்தியாசங்கிய பிரம்மைவேதம் அமிர்தம் புரஸ்தாத்
பிரம்ம பஷ்டாத் பிரம்ம தட்சிணதோத்தரேணா. அதாவது முண்டகோபனிஷத்து நமக்கு புரஸ்தாத்னா கிழக்கே என்ன இருக்கோ அதுவும், பஷ்டாத் மேற்கே என்ன இருக்கோ அதுவும், தட்சிணதா உத்தரதஷ்ட அதாவது தெற்கிலையும் வடக்கிலையும் என்ன இருக்கோ அத்தனையும் மொத்தம் எடுத்துங்கோ, கீழையும் மேலையும் என்ன இருக்கோ அதுவும் எடுத்துங்கோ. இது எல்லாமே பிரம்மஸ்வரூபம், பிரம்மன் தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு. பிரம்மவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம், இவ்வளவு பெரிய பிரம்மன் தான் எல்லா ஜகத்துமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அப்படின்னா அது அணுவா வியாபகமா? வியாபகம்னு சொல்லணும். இந்த ஸ்ருதியை பார்க்கறதுக்கு அப்படி கிடைக்கிறது. தது ஏதன் பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் அப்படிங்கிற இந்த ஸ்ருதி என்ன சொல்றது? பிரம்மத்துக்கு முன்னாடி கிடையாது பின்னாடி கிடையாது அப்படின்னா இதுதான் எல்லாம்னு அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம், இதை காட்டிலும் வெளியில தனியா இருக்குங்கிறதுல இதுக்கு உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது, இதுதான் எல்லாங்கிறது சொல்லு. அப்ப இத்தியாதி ஸ்ருதிகளை பார்க்கும்போது நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபம் தெரியும். நிஸ்ருத இத்தியாத்யாஸ்ருதயா நிர்விசேஷமேவ பிரம்ம பிரதிபாதயந்தி. சரி, அதுக்கும் இப்போ விரோதம் வந்து கொடுத்தே. ஸ்ருதியானது ஒரு இடத்துல பார்த்தா சயேஷோனிமா அப்படிங்கிறது, அணுவரணியான்னு சொல்றது, இங்க பார்த்தா எல்லாத்தையும் ஒரு பெருசுங்கிறது. அப்போ அதுக்குள்ளேயே ஒன்றும் சரியா இல்லையே, விரோதமா இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, தாத்பரியம் பக்தான ஸ்ருதியை நாம பிரபலமாக வச்சுண்டு அதை அனுசரித்து மற்ற ஸ்ருதிக்கு அர்த்த சொல்லணும். அணிமா அப்படின்னு அணுன்னு சொல்றது அந்த இடத்துல பரமசூக்ஷ்மம்னு இன்னொரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம். ஆனா சூக்ஷ்மம்னா அளவுல இத்தினுண்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்திரியங்கள்னால சுலபமாக கிரகிக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம சூக்ஷ்மம்னு சொல்றோம். இந்த விஷயம் நம்ம புத்திக்கு எட்டாது அப்படிங்கிறதுக்காக சூக்ஷ்மம் கேட்டுவோம், அளவு சின்னதா இருக்குங்கிறதுக்காக இல்லை. ஆகையால அஜயேஷோனிமா யசோனுராத்மா சேகசா வேதித்தவியா அனோரணீயான் இதெல்லாம் பரமசூக்ஷமான விஷயம் இது அப்படிங்கிறத காண்பிக்கிறதே தவிர்த்து பிரம்மத்தினுடைய பரிமாணத்தை சொல்றதுக்காக வந்தது இல்லை. வாஸ்தவமா அது எல்லாமா இருக்கு, அது அனந்தம் பிரம்ம சர்வ வியாபகம் தான் அப்படிங்கிறது சித்தாந்தம் இருக்கு. இப்ப இதை மேல் கொண்டு 5வது ஸ்லோகத்தில் எப்படி சொல்றார்? நச்சோர்த்தம் நச்சாதோ நச்சாந்தரம் ந பாஹ்யம் ந மத்தியம் ந திர்யம் ந பூர்வாபரா திக் வியத்வியாபகத்வாத் அகண்டைகரூபः ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோகம் ந ச ஊர்த்வம் ந ச அதஹ ந ச அந்தஹ ந ச பாஹ்யம் ந மத்தியம். இந்த ஆகாசம் இருக்கே, ஆகாசத்துக்கு மேலே அப்படின்னு எதையாவது நம்மளால நினைச்சு பார்க்க முடியும்? ஆகாசத்துக்கு மேலே, ஆகாசத்துக்கு கீழே, ஆகாசத்துக்கு நடுப்புற, ஆகாசத்துக்கு உள்ளே, ஆகாசத்துக்கு வெளியிலே. இப்போ இதுவே நமக்கு புரியாத நிலைமை. ஆகாசத்துக்கேன்னு சொன்னா ஆகாசத்துக்கும் வியாபகமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துக்கு மேலே கீழே உள்ளே வெளியே எல்லாம் உண்டா? கிடையாது. வியத்வியாபகத்வா, எல்லாத்தையும் விட பெருசா எது இருக்குமோ அதுக்கு உள்ளே வெளியே கீழே மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிலாம் கிடையாது. பரிச்சின்னத்துக்கு தான் இதெல்லாம் வரும். அபரிச்சின்னமான அனந்தமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துக்கு இது கிடையாது. அதனால ஊர்துவம் கிடையாது, அதகா கிடையாது. அதகான கீழே, அந்தகா பாக்கியம் உள்ளே வெளியே அப்படிங்கிற பாகம் கிடையாது. நடுப்புறதும் கிடையாது, மத்தியம் கிடையாது, உள்ளே வெளியெல்லாம் கிடையாது, நடுப்பும் கிடையாது. அதே மாதிரி ந திரியக்கு, இந்த இடத்துல திரியக் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப திக்கெல்லாம் தானே சொல்லிட்டு வர்றார் கீழே மேல அப்படின்னு. இந்த நடுப்புற ரெண்டு திக்குக்கு நடுப்புற வரக்கூடிய திக்குலாம் திரியக், குறுக்க கிடையாது. பிரம்மத்துக்கு குறுக்க ஒரு பாகத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. பூர்வாபரா திக்கு, அது கிழக்கு மேற்கு அப்படிங்கிற திக்கு கிடையாது. திக்குக்கு பிரம்மத்துக்கு ஏன் இப்படி கேட்டா வியத்வியாபகத்வாத். ரெண்டு அர்த்தம் பண்றார்.
வியத் அப்படின்னு சொன்னா ஆகாசம். இது ஆகாசத்தையும் வியாபிக்கக்கூடிய அவ்வளவு பெருசா இருக்கு, அல்லது ஆகாசத்தை போல வியாபகமாக இருக்கிறதுனாலே அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தமா எடுக்கலாம். எதா இருந்தாலும் சரி, பிரம்மம் விபுவாக இருக்கு, வியாபகமா இருக்கு, அதுக்கு மேலே கீழே எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப என்னவா இருக்குது? அகண்டீகரூபா ததேகோ வசிஷ்டா சிவ கேவலோகம். அகண்ட ஏகரூபா, ஆத்மஸ்வரூபத்திலே பேதம் எதுவுமே இல்லாததுனாலே அகண்ட ஸ்வரூபமாக அது இருக்கு. அது வேற இன்னொன்று கலப்பே கிடையாது, வேற எதையுமே அதுல சேர்த்து விட முடியாது. ஆகையால அகண்டம். இப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் இருக்கே, அதுதான் ததேக உபசிஷ்ட சிவ கேவலோகம். அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். வியத்வத் வியாபகத்வாத், இது முதல் வியாக்கியானம். வியத் வியாபகத்வாத் இருக்கு, ஒரு வியத்வத்துன்னு சேர்த்துக்கணும் முதல் வியாக்கியானத்துல. இதுல இப்படி வெறும் வியத் வியாபகத்வாத் இல்ல, வியத்வத் வியாபகத்வாத்னு பாட்சத்தை சோதிச்சுக்கணும். வியத்னா ஆகாசம், ஆகாசம் போல வியாபகமாக இருப்பதாலே அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதுக்கு பிரமாணமா உடனே ஸ்ருதி சொல்லி விடுறாரு. ஆகாசவத் சர்வகத நித்யா இது ஸ்ருதே. ஸ்ருதி என்ன சொல்றது? பிரம்மத்தை ஆகாசம் போல எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு, நித்தியமாக இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச திருஷ்டாந்தத்தை சொல்லிவிடுறது. ரெண்டாவது வியாக்கியானம் வியதோ வியாபகத்வாதி சிவா, வியத்தையும் கூட பெருசா இருக்கிறதுனாலே வியதா வியாபகா வியத் வியாபகா தத்பாவா. அதுக்கும் ஸ்ருதி இருக்கு. ஜாயான் ஆகாஷாத், ஜாயான் ஆகாசத்தை விட பெருசு. முன்னாடி அனோரணியான்னு சொன்னது, அங்கே அடுத்த ஸ்ருதி இருக்கு. மகதோ மஹியான் இத்தியாதி ஸ்ருதே. எது பெருசோ அந்த பெருசெல்லாம் விட பெருசா இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு பெருசு கிடையாது. வாஸ்தவத்தில் அது சர்வாத்மத்துவம் சொல்றதுக்காக வந்தது. அணுவை விட ரொம்ப அணு தரமாக இருக்கிறதும் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான். அப்படி இருக்கு. மகத்தை விட பெருசு மகத்தாக இருக்கிறதும் அதே ஸ்வரூபந்தான், வேற இல்லை. ஆக பிரம்மந்தான் எல்லாமாக இருக்கு அப்படின்னு சர்வாத்ம பாவத்தை சொல்றதுக்கு வந்த ஸ்ருதியில அனோரணியான் மகத்தோமகியான்னு சொல்லியிருக்கு. அதுல பாதி எடுத்துன்னு சங்கை பண்ணிட்டான், அணுனா சின்னதா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. அது இல்லை, அந்த அந்த விவக்ஷம் இல்லை. ஜீவஸ்யாபி சகல தேக வியாபி சைதன்யோபலப்தியா மகத்வேபி உபாதி தர்மாத்தியாசேன ஆராகிரமாத்திரத்வாபிதானாத். சங்கர்ல பூர்வபக்ஷி ஒரு யுக்தி சொன்னான். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றியோனோ, ஜீவன் பரம அணுஸ்வரூபம் தானே, அப்ப பிரம்மமும் அணுவா இருந்தா தானே அது ரெண்டும் ஒன்னா சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுவும் தப்புதான். ஜீவன் கூட அணு இல்லை. ஜீவஸ்யாபி சகல தேக வியாபி சைத்தன்யம் உபலப்தா. ஜீவனுடைய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கே, அந்த சரீரம் பூரா வியாபிச்சுட்டு இருக்குங்கிறது தெரியுது. சரி, இது ஜீவன் மாத்திரம் ஒரு சின்ன அணுவா இருந்துட்டுன்னா இந்த சரீரத்திலே ஒரு சமயத்துல இங்கேயோ அங்கேயோ ஏதோ ஒரு மூலையில தான் இருந்தாகணும். அப்படி மூலையில இருக்கும்போது மற்ற இடத்துல எல்லாம் சைத்தன்யம் நமக்கு தெரியாது போயிடும். ஜடமா இருக்கும் இந்த தேகம், ஏது பட்டாலும் ஒன்றும் தெரியாது, சீத்தம் உஷ்ணம்லாம் தெரியாது போயிடும். ஆனா அப்படி இல்லை. ஜீவன் இந்த சரீரம் பூரா நிறைஞ்சிருக்கு, வியாபிச்சுட்டு இருக்கு. நிறைஞ்சு இருக்கிறதுனாலதான் ஒரே சமயத்துல மேலையும் கீழையும் எங்க திட்டாலும் உடனே தெரியுது. ஒரு ஓரமா அது பாட்டுக்கு ஜீவன் இருந்துடுத்துன்னு சொன்னா, சரீரத்தை வியாபிக்காம இருந்துடுத்துன்னு சொன்னா, இதுல நிறைஞ்சு இல்லைன்னு சொன்னா அது எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தொட்டா தெரியும். மற்ற இடத்துல ஒரே அச்சேத்தனமா இருக்கும். ஆனா அப்படி இல்லை. அதனால சகல தேக வியாபி சைத்தன்யோபலப்தியா அப்படி உபலப்தி இருக்கு. சம்பூர்ண சரீரம் பூரா நிறைஞ்சு இருக்கு அந்த சைத்தன்யங்கிறது நன்னா தெரியுது. அதனால அது நிஜமா அணுவா இருக்க முடியாது, அது மகத்துவம் தான் சொல்லணும். மகத்வேபி, மகத்துவம்னு சொன்னா அப்ப எப்படி ஆராகிர மாத்திரா எல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு சொன்னார் உபாதி தர்மாத்தியாசேன ஆராகிர மாத்திரத்வாபிதானா. அந்த உபாதி சரீரத்தை வச்சிருந்து அது ஆராகிரம் சொல்லிருக்கு. ஏன்னா பரம சின்ன பரிமாணமுடைய ஜீவன்லாம் இருக்கு. சம ருஷினா சமோ மசக்கேனா,
சமோ நாகேன சம ஏதி திரிபிர்லோகை. இது பிராணனை பத்தி சொல்றது. பிராணம் இருக்கே அது பிரதார்மிகம். புலுஷின்னு சொன்னா ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கீட்டம், ஜந்து, துண்டா இருக்கு. ஆனா அதுக்குள்ள பிராணம் நிறைஞ்சிருக்கு. மசக்கம்னா தெரியும் நமக்கு, கொசு, இதுவும் சின்னத பிராணிதான். இந்த இதனுடைய சரீரத்திலையும் பிராணம் பூரா நல்லா நிறைஞ்சு கிடக்கு. அதே பிராணம் பெரிய கஜத்தை எடுத்துட்டா அங்கேயும் பூரா நிறைஞ்சிருக்கு. இப்படி பார்த்தா சம ஏகி ஸ்திரிகள் லோகேகி, இத்தினூண்டுல இருந்து இத்தினூண்டா இருக்கக்கூடிய அந்த பிராணம் அதுக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கு, மகத்தான பெரிய பிராணிகள்லயும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இதை சொல்றதுக்காகத்தான் அனோரணியான்னு சொல்லு. பரமசூக்ஷ்மமாக, அதாவது பரிமாணத்துல ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய பிராணி சரீரத்திலையும் அந்த ஜீவன் நிறைஞ்சிருக்கு. அதே சமயத்திலே எல்லாத்தையும் விட பெருசா எது தெரியுதோ அதுலயும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. அந்த பரமசூக்ஷம் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்துல தான் வந்திருக்கு. உபாதி தர்மாத்தியாசேன அதை வச்சு ஆராகிரமாக்கும். இப்ப இந்த ஆராகிரம் சொன்னேன்னு அந்த அளவுக்கு தான் அந்த பூச்சி சின்னதா இருக்கு, குட்டி பூச்சி. அதுக்குள்ள இந்த ஜீவாத்மா உள்ள இருந்துட்டு சுகதுக்க அனுபவம் அங்கே ஏற்படுறது. அப்ப இப்படி பார்த்தா என்ன பண்றது? அதுதான் ஆராகிரமாத்மே சொல்லியிருக்கு. இது அதனுடைய பரிமாணமே இத்தினூடுதான்னு சொல்லக்கூடாது, அது மகாத்தப்பு. இதுக்கு அதிகரணங்கள்லாம் இருக்கு. புத்தேர் குணேன ஆத்மகுணேன செய்வ ஆராகிரமாத்ரோ எவரோபி திருஷ்டா இது ஸ்ருதே. இந்த விஷயத்த அந்த ஸ்ருதி சொல்றது. புத்தேர் குணேன, புத்தின்னு உபாதியை வச்சுக்க வேண்டியது. புத்தினா மனசு இருக்கலாம். மனசனுடைய பரிமாணமும் ஒன்றும் வியவஸ்திதமா இல்லை. அது சின்னதா இருந்தா சின்னதா போகும், பெருசா போகும். எந்த உபாதி தேகம் கிடைக்கிறதோ அந்த தேகத்துக்கு தகுந்தா போல ஆயிடும். அதனால அங்க புத்தியுடைய ஒரு குணத்தை வச்சு இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த குணங்கள்லாம் இருக்கிறதாக விவகாரம். பரிமாணம் ஆராகிர மாத்திரம்னு சொல்லப்பட்டது. அந்த உபாதியுடைய சின்ன பரிமாணத்தை வச்சு சொல்லப்பட்டது. ஆனா ஆத்ம குணைய அது தன்னுடைய சொரூபத்தை வச்சு பார்த்தோமானால் அவரஹா, அவரஹான்னு சொன்னா சின்னதுன்னு அர்த்தம் இல்லை. நவித்யத்தே வரஹா யஸ்மாத் சஹா அவரஹா, எதை விட பெருசு கிடைக்காதோ இல்லையோ அது அப்படின்னா அவ்வளவு ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அனுத்தமகான்னு சொல்லுவா. இதை நஞ்சக்ருஷ்ணமா வச்சுன்னா உத்தமம் இல்லைன்னு அர்த்தமாகும். ஆனா அனுத்தமங்கிற அதே சப்தத்துக்கு எதை காட்டிலும் வேறு உத்தமம் கிடையாதோ அதுன்னு சொன்னா பரமசிரேஷ்டம்னு அர்த்தமாகும். இங்க அவரகாங்கிறதுக்கு அவ்வளவு பெருசுன்னு அர்த்தம், அவரகா. அதனாலே இந்த ஆத்மஸ்வரூபம் நிஜமா வியாபிச்சுருக்கிற வஸ்துவை சின்னது உள்ள வியாபிச்சுருக்கிறதுனாலே உபாதியை வச்சு சின்னதா செலுத்தலாம். ஆனா சின்னதா இருக்கிறது பெருசா இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால இப்படிதான் வச்சுக்கணும். பிரம்மணஸ்ட சூக்ஷ்மத்வாபிப்பிராயேண அணுத்வவியபதேசாத். பிரம்மத்தை அணுன்னு சொல்லியிருக்கேன்னு கேட்டா அது பரிமாணத்தை வச்சு சொல்லலே, சூக்ஷ்மங்கிறத சொல்றது. சூக்ஷ்மனா துர்விஜ்ஞேயம், அது தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற விஷயத்த சூக்ஷ்மம்னு சொல்லு. அப்படியா அர்த்தம் அது. சேஷம் அதிரோஹிதார்த்தம். இந்த ஸ்லோகத்துல மற்ற விஷயங்கள்லாம் வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, படிச்சாலே தெரியுது. 5வது ஸ்லோகம் முடிச்சது. இப்ப 6வது இதுல என்ன சொல்றார்? அங்க ஒரு சங்கர். தனு பிரம்மணா ஜகதுபாதானத்வாத் உபாதான உபாதேயோஷ்ட அபேதாத் விசித்திர ஜகத் அபின்னத்வேன பிரம்மணா துக்கரூபத்வாத் ந ததபின்னத்வேன ஜீவஸ்ய பரமபுருஷார்த்த பிராப்தி இத்யாசங்க. ஒரு பெரிய சங்கை. பிரம்மம் ஜெகத் உபாதானம், ஜெகத்துக்கே உபாதான காரணம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லிடுச்சு. வேதாந்திகளை ஒத்துந்துட்டான். உபாதான காரணம்னு பிரம்மத்தை ஒத்துந்துட்டோம்னா அதனால ஒரு கஷ்டம் உண்டு பிரம்மத்துக்கு. என்ன வரும்னா, உபாதான காரணமும் உபாதேயம்னா அதனுடைய காரியமும் அபின்னமாக இருக்கு. மண்ணால பானை பண்ணினா அந்த பானைங்கிறது காரியம் உபாதேயம், அதுக்கு உபாதான காரணமா இருக்கிறது மண்ணு. அப்படின்னா இந்த மண்ணும் பானையும் ஒண்ணு, வேறு இல்லை, தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. மண்ணு தனி பானை தனின்னு பண்ண முடியாது. அதனால உபாதானத்துக்கும் உபாதேயத்துக்கும் அபேதம் இருக்கணும்.
அப்போ பிரம்மத்தை ஜெகத்துக்கு உபாதானம்னு சொல்லிட்டா ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு அபேதம் வந்த மாதிரி ஆயிடும். சரி, அதனால என்ன இப்போ விசித்திர ஜெகத் அபிநத்வேனா, ஜெகத்து விசித்திரம். ஒண்ணு நல்லதா இருக்கு, ஒண்ணு கெட்டதா இருக்கு, துக்கமா இருக்கு, சுகமா இருக்கு, பயமா இருக்கு, ஏகப்பட்ட சமாச்சாரங்கள். அப்போ இது எல்லாம் ஜெகத்து விசித்திரமா இருக்கே, இது எல்லாமே பிரம்மாபின்னம் தானே. அப்ப பிரம்மமே தானே அப்படி இருக்கு. ஒரு மண்ணை கொண்டு பானை பண்ணினா, அகல் பண்ணினா, பல பொம்மைகள் பண்ணினா, அப்படி சொன்னா ஒரே மண்ணு இப்ப இத்தனை விதமா இருக்கு சொல்லணும் இல்லையா. அப்ப அதே மாதிரி அத ஒரே பிரம்மம் தான் இந்த ஜெகத் ரூபமாக ஏகப்பட்ட விசித்திரமா இருந்துருக்கு, இது சொல்லும்படியா ஆயிடும். அப்போ ஜெகத்துல துக்கம் ஜாஸ்தியா தெரியுது. முமுட்சுவை பொறுத்தவரையில் அவன் பாக்குறதுக்கு ஏகப்பட்ட துக்கம், எங்க பார்த்தாலும் துக்கம் துக்கம். அப்போ இந்த பிரம்மமே துக்கரூபமா அவனுக்கு தெரியணும். பிரம்மமே துக்கரூபம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பிரம்மத்தை அடையறதுக்கு யாரும் பிரயத்தனம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே இருக்கு துக்கம், அது போகணுமேங்கிறதுக்காகத்தான் நாம இங்க வேதாந்தத்துக்கு வரோம். இங்க பார்த்து வேதாந்த ஜன்ய ஞானத்தால பிரம்மத்தை அடையலாம்னு வந்தது. பிரம்மத்தை பார்த்தா நம்மளை விட ஜாஸ்தி துக்கமா இருக்கு. அப்படி இருக்கிறதா உலகத்துல இருக்கிற அத்தனை துக்கமே சேர்ந்து பிரம்மத்துல இருக்குன்னு ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சுன்னா இது வேண்டவே வேண்டாம் போவான். அதனால என்ன ததபின்னத்துவேன ஜீவஸ்த பரம புருஷார்த்த பிராப்தி. ஞானத்தால நீ என்ன பலம் அப்படின்னு கேட்டா பிரம்மவேத பிரம்மயுபவதி, நீயே பிரம்மமாயிடுவேங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், வேண்டவே வேண்டாம், இது இவ்வளவு துக்கம் சேர்ந்து மொத்தமா வந்து சேரும் அப்படின்னு ஆசங்க. இப்படி ஒரு சங்கை வரும். இந்த சங்கைக்கு என்ன பதில் சொல்றார், எல்லாம் தப்புதான் இது. பிரம்மணா ஸ்வப்பிரகாச பரமானந்த ரூபத்வாத் நிகில ஜகத் பிரமாதிஷ்டானத்வேன காரணத்வப்யபதேசாத் அத்யஸ்தேன சமம் சம்பந்தாபாவாத் ந தத்ர அனர்த்தலேஷோப்யஸ்தி இத்தியாக. அனர்த்தலேஷம் கூட பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு, இத்தனோடு கூட துக்கம் அங்க இல்லை பிரம்மத்துக்கு. எப்படி இது இவ்வளவு எல்லாம் துக்கம் பூரா பிரம்மாபின்னம்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்சம் கூட துக்கம் இல்லைன்னு என்னவா சொல்ல முடியும்னு கேட்டா அது சொல்றார். பிரம்மத்துடைய ஸ்வரூபம் வேதாந்தத்துல எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு, ஸ்வப்பிரகாச பரமானந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லையா, தானா பிரகாசிக்கக்கூடிய பரமானந்தம் அது. சரி, அப்படி இருக்கக்கூடிய பிரம்மத்தை போய் ஜெகத்துக்கு உபாதானம் என்னவா சொன்னேன், ஜெகத் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், இந்த பிரம்மத்தை ஜகத்துக்கு விவர்த்தோபாதானம் சொல்றது, பரிணாமிபாதானம் இல்லை. மண்ணை போய் காமிச்சு விட, மண்ணு கட்டம் மாதிரி இங்க இல்லை, மண் பானை மாதிரி இல்லை. ஏன்னா இது விவர்த்தோபாதானம். விவர்த்தோபாதானம்னா என்னது, நிகில ஜெகத் பிரம அதிஷ்டானத்வேன காரணத்துவப்யபதேசாத். இந்த ஜெகத்து இருக்குன்னு தெரியுறதே, தெரியக்கூடிய இந்த ஜெகத்தெல்லாம் நமக்கு அத்தியஸ்தம்னு சித்தாந்தம். அத்தியாசம் சொன்னா பிராந்தி. ரஜுவை பார்த்து அந்த சர்ப்பம் அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கான், சர்ப்பம்னு ஒரு பிரமம் வந்துருக்கு. அப்பனா இவன் பார்க்கறது சர்ப்பம், அந்த சர்ப்பம் அத்தியஸ்தம். எதுலேன்னு கேட்டா அங்க என்ன வாசமா இருக்கோ அதுல இருந்து சொல்லும். கயிறு கடந்ததுன்னா கயத்துல போய் அத்தியஸ்தம்னு சொல்லும். அப்ப அதே மாதிரி சர்வ ஜெகத்தும் நமக்கு தெரியறதே இது ஒரு பிரமேன்னு சொல்லிட்டோம்னா அந்த ஜெகத்து எதுல அத்தியஸ்தம், அதுக்கு அதிஷ்டானம் ஒண்ணு தேவைப்படும். அந்த அதிஷ்டானத்தை தான் பிரம்மன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஜெகத்துல அதாவது ஜெகத்து மித்யா ஆனதுனாலே இந்த ஜெகத்து ஒரு அதிஷ்டானத்தை கேட்கறது, அந்த அதிஷ்டானம் தான் பிரம்மம். ஜெகத் அதிஷ்டானமா இருக்கிறதுனால அதை நாம இப்ப உபாதானம் காரணம்னு சொல்றோம், ஜெகத் காரணம்னு சொல்லியிருக்கு. நிகில ஜெகத் சமாதிஷ்டானத்வேன காரணத்துவம் விபதேசா. சரி, இதனால என்ன, ஏதோ அது அதிஷ்டானமோ காரணமோ சர்வ ஜெகத்துக்கும் ஆதாரமா பிரம்மம் தானே வந்தது. அப்ப பிரம்மங்கிறது லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த துக்கத்துக்கும் ஆதாரம் ஆயிடுப்பே அப்படின்னு கேட்டா அத்தியஸ்தேன சமம் சம்பந்தாபாவா. அத்தியஸ்தம்னு சொன்னதுனாலேயே அத்தியஸ்தத்துக்கும் அதிஷ்டானத்துக்கும் நிஜமா சம்பந்தமே இருக்காது. கயத்தை போய் இவன் பாம்புன்னு எத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த பாம்புக்கும் கயத்துக்கும் சம்பந்தமே வராது.
தத்ரைவம் சத்து எத்திர எதத்தியாசா தத்ருத்தேன தோஷேன குணேனவா அணுமாத்திரேனாப்பி சக நசம்பத்தியதே. ஒரு அதிஷ்டானத்துல எதை அத்தியாசம் பண்றோமோ அதை அத்தியாசம் பண்ணி தெரியும் இருக்கிறதா தெரிஞ்சுட்டு இருக்குமே தவிர, ஆனா நிஜத்திலே அதிஷ்டானத்துக்கும் அந்த அத்தியாசத்துக்கும் ஒண்ணுமே வராது, ஒரு சம்பந்தமும் இருக்காது. அதனால லோகத்துல இருக்கக்கூடிய துக்கம் பூரா பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனாலே அந்த துக்கத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நிஜ சம்பந்தம் கிடையாது. அது பாட்டுக்கு பரமானந்த சுரூபமாவே இருந்துட்டு. அதனால நதத்திர அனர்த்த லேசோப்பியஸ்தி, ஒரு லேசத்துக்கு கூட அனர்த்தம் கிடையாது. இதான் பதில். வித்தியாக ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரக்தம் ந பீதம் ந குப்ஜம் ந பீனம் ந ஹ்ரஸ்வம் ந தீர்க்கம் அரூபம் ததா ஜோதிராகாரகத்வாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோகம். இந்த பிரம்மம் ந சுக்லம், வெறுப்பா இருக்காது, நிறங்கள்லாம் முதல்ல இல்லை, அரூபம், ரூபம் எல்லாம் கிடையாதுன்னு ந சுக்லம், பிரம்மம் சுக்லமாக வெள்ளையா இருக்காது, ந கிருஷ்ணம் கருப்பா இருக்காது, ந ரத்தம் சவப்பா இருக்காது, ந பீதம் மஞ்சளா இருக்காது, எதுவுமே கிடையாது. நீலங்கில என்ன கலர் இருக்கோ ஒரு கலரும் கிடையாது. இதுல அரூபம் இதைத்தான் சொல்றது. ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரத்தம் ந பீதம். அப்புறம் பரிமாணத்தை சொல்றது. ந குப்ஜம் ந பீனம் ந ஹ்ரஸ்வம் ந தீர்க்கம். குப்ஜம் அப்படிங்கிறதுக்கு அணுன்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். பீனம்னா மகத்து, பீனம்னா தடியா பருமனா இருக்கு, பெருசா இருக்கு. குப்ஜங்கிறது இத்தினோண்டு சின்னது அணுவா இருக்கு. பிரம்ம அணுவா இருக்கா பெருசா இருக்கான்னு கேட்டா ரெண்டும் இல்லை. ஹ்ரஸ்வமா இருக்கா தீர்க்கமா இருக்கா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இல்லை. ந ஹ்ரஸ்வம் ந தீர்க்கம். ஏன் அப்படி? அரூபம், இதுக்கு ரூபமே கிடையாது. இப்ப வியாக்கியானத்துல பார்ப்போம். ததா ஜோதிராகாரகத்வாத், இதுக்கு வியாக்கியானம் அவர் பண்ண போறார். அதனால நாம இப்போ விட்டுடுவோம், வியாக்கியானத்துக்கு போவோம். குப்ஜம் அணு, பீனம் மகத்து, பீனம்னா மகத்து, தேன அணு மகத்து ஹ்ரஸ்வம் தீர்க்கம் இது சதுர்வித பரிமாண நிஷேதாத் திரவியத்துவ பிரதிஷேதா. இந்த 4 வார்த்தையால 4 விதமான பரிமாணம் பிரம்மத்துக்கு இல்லைன்னு நிஷேதம் பண்ணிட்டு, அதனால என்னாச்சு? திரவியமே இல்லை, பிரம்மம் ஒரு திரவியம் இல்லை. திரவியமா இருந்தா ஏதாவது ஒரு பரிமாணம் இருக்கும், ஆனா இது திரவியம் இல்லை, அதனால இது பரிமாணம் கிடையாது. திரவியத்துக்கு தான் நம்ம பரிமாணம் சொல்றோம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பரிமாணம் திரவியத்துக்கு தானே தவிர மற்றதுக்கு இருக்கு. ரூபம் அரூபம்னு வந்திருக்கு, அந்த இடத்துல ரூப சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். ரூப்யதே இது ரூபம் பிரமேயம் ந பிரமேயம் அரூபம். பிரம்மம் ஒரு பிரமேயம் கூட இல்லை. திரவியம் இல்லாட்டாலும் ஒரு 6 பதார்த்தம் 7 பதார்த்தம் 19 பதார்த்தம் 18 பதார்த்தம் எல்லாமே சொல்றான், 24, இதெல்லாம் பிரமேயம்னு சொல்லிக்கிறான். ஆனா நம்ம பிரம்மஸ்வரூபம் இருக்கே, வேதாந்த சொல்லி கொடுக்கக்கூடியது இது ஏதது அப்பிரமயம் துருவம், பிரமேயம் இல்லைங்கிறது. தேன, அதனால என்னாச்சு? தேன சர்வேஷாமேவ திரவிய குண கர்மாதி பதார்த்தானாம் தத்தத் வாதி அபிபகதானாம் நிஷேதா. திரவிய குண கர்ம சாமான் விசேஷமாயாபவா சப்த பதார்த்தா. ஆளுக்காள் எத்தனை பதார்த்தம்னு நிச்சயம் பண்றான் இல்லையா, அந்த எந்த பதார்த்தத்திலையும் பிரம்மத்தை சேர்த்துக்க முடியாது. பிரம்மம் திரவியமா இருக்கா? இல்லை. திரவியம் குணமா இருக்கா? இல்லை. கர்மஸ்வரூபமா இருக்கா? இல்லை. அபாவமா இருக்கா? இல்லை. இது எதுலையுமே சேராது. ததாச்ச ஸ்ருதய, இது எப்படி தெரியுதுன்னா ஸ்ருதி சொல்றது. ஸ்தூலமனன் வஸ்திரஸ்வமதீர்க்கம் அலோஹிதம் இத்தியாத்யாக ஆசப்தமஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் தசாரசம் நித்யமதந்தவச்சயத் இத்தியாத்யாஷ்ட சர்வ அனர்த்தசூன்யம் பரமாத்மஸ்வரூபம் பிரதிபாதயந்தி. இந்த ஸ்ருதிகள்லாம் நமக்கு தெரியும், நிஷேதம் பண்ணக்கூடியது. அதாவது நேத்தின்னு சொல்லி பிரம்மத்தை நிர்விசேஷத்தை காண்பிக்கக்கூடியது. அந்த ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றதுன்னா, அது சொல்றபடி பார்த்தோம்னா இந்த பிரம்மம் எது தத்தது வாதிகள் ஒத்துண்டிருக்கிற பதார்த்தத்துல எதுலையுமே சேர்க்க முடியாது பிரம்மத்தை அப்படின்னா. ஸ்ரௌதஸ்யாப்தியர்த்தஸ்ய நியாயேன நிர்ணயாய ஹேதுவாக அரூபங்கிறது அப்பிரமேயம்னு அர்த்தம் பண்ணாலும் அப்பிரமேயங்கிறது ஸ்ருதியே சொன்ன விஷயம். அதை ஸ்ருதியெல்லாம் சொல்லி அதை திடப்படுத்திட்டார்.
அப்புறம் ஜோதிராகாரகத்வாத், அப்படி ஒரு ஹேத்து கொடுப்பானே ஸ்லோகத்துல, அரூபம் ததா ஜோதிராகாரகத்வாத் அப்படின்னு. அது ஹேத்து எதுக்காக சொன்னாலாம், ஸ்ருதி சொன்னதுக்கு மேல அதை அனுமானம் பண்ணி யுக்தியால சிந்தனை பண்ணினாத்தான் அது இன்னும் திருடமாகுமா. சிரவணத்துக்கு அப்புறம் மனநம் பண்றது இல்லையா, மனநம் பண்ணினால்தானே திருடப்படுறது. அத போல ஸ்ரௌதஸ்யாப்தியர்த்தத்தின் நியாய இன நிர்ணயாய ஹேத்துமாக அது யுக்தியை சொல்லி ஒரு தடவை அதையே பிரதிபாதனம் பண்ணிட்டோம்னா இன்னும் திருடமா நல்லா புரிஞ்சிடும். அதுக்காக சொல்ல ஜோதிராகாரகத்வா, இதுக்கு என்ன அர்த்தம், ஜோதிராகாரகம்னா என்ன, இது ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருக்கா, ஸ்வப்பிரகாச ஞான ரூபத்வேன, இது ஒரு ஜோதிஷா எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, தேஜஸ்பதார்த்தமா இருக்குன்னு சொல்லலே. இது சைத்தன்யமோ இல்லையோ பிரம்மஸ்வரூபம். இந்த சைத்தன்யம் எதனால பிரகாசிக்கப்படுறது, எதனாலையுமே இல்லை, தானே பிரகாசிக்கிறது, சொப்பிரகாச ஞான ரூபமாக இருக்கு. அதனாலதான் இது அப்பிரமேயம். பிரமேயம் எதை சொல்லலாம்னு சொன்னா, ஞானம் எதை பிரகாசப்படுத்துறதோ, பிரமானா ஞானம், ஞானம் எதை பிரகாசப்படுத்தி தெரிவிக்கிறதோ அது பிரமேயம், ஞானத்துக்கு விஷயம். பிரம்ம எப்படி, அதுவே ஞானஸ்வரூபம், தானே பிரகாசிக்கிறது. அதனால ஞானத்தினால அது பிரகாசிக்கக்கூடிய ஒரு வஸ்துவா இல்லையே, அதனால அப்பிரமேயம். இதுதான் அரூபம். ஏன் அது அப்பிரமேயமா வச்சிருக்கு, பிரமேயம்னு சொன்னா என்ன ஆகும், அப்ப பிரமா வேற இது வேறுன்னு ஆயிடுச்சு. பிரமானா ஞானம், ஞானம் வேற இது வேற. அப்ப ஞானத்தை காட்டிலும் பிரம்மன் தனியா இருந்து கொடுத்துன்னு சொல்லுவான். அப்போ அது ஒரு கடப்படாதிகளை போல ஜடமாயிடும். பிரமேயத்தே கடாதிபத்து ஜடத்வாபத்தே, ஆகையால பிரம்மம் பிரமேயம் ஆகாது. அதனால அப்பிரமயந்துவம் சொல்லும். இதுதான் ஸ்ருதி புகதாரணி சொல்றது, ஏதத் அப்பிரமயந்துவம். அப்பிரமயம்னு ஸ்லோகமான பிரயோகம், அப்பிரமேயம் அப்படிங்கிறது லௌகிகமான சப்த பிரயோகம். இந்த பிரம்மம் பிரமாணத்தினால அறியப்படும் விஷயம் ஆகாது, ஆக பிரமேயம் ஆகாது அப்படின்னு சொல்லி. அப்ப என்னவா இருக்குன்னு சொன்னா அதுதான் ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படிங்கிற ரூபம் தான் இது. ஜோதிராகாரகத்வா ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம். 6வது ஸ்லோகம் முடித்து அடுத்தது இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.